அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். முருக பக்தர்கள் கந்தசஷ்டி திருவிழாவை எவ்வாறு கோலாகலமாக கொண்டாடுகிறார்களோ அதற்கு நிகரான வரவேற்பு அப்படிங்கிறது தைப்பூசத்திற்கு அப்படின்னே இருக்கிறதுங்க. இந்த தைப்பூச தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில்களில் மிக கோலாகலமாக இந்த திருவிழா அப்படிங்கிறது நடைபெறுவது வழக்கமான ஒன்று. முருக பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் பிரார்த்தனைகளை முன்வைக்கிறதுக்கும் இந்த தைப்பூச தினத்தில் விரதத்தை மேற்கொண்டு தங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் பரிகாரங்களையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது இந்த தைப்பூச நிகழ்வன்று முருகப்பெருமான் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையின் போது முருகப்பெருமான் கண் திறப்பது போல ஒரு காட்சி பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாகவும் பதிவேற்றப்பட்டிருக்குங்க. இந்த காட்சியை பார்த்த பக்தர்கள் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா வியப்புடன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது மட்டும் இல்லாமல் பக்தி பரவசத்துடன் கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு கோஷங்களை எழுப்பி பரவசத்துடன் முருகப்பெருமானை தரிசனத்தையும் மேற்கொண்டிருக்காங்க. தற்போது அந்த வீடியோ பதிவோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான நீங்கள் அறிந்திராத தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூச திருவிழாவில் நடந்த இன்னும் பல்வேறு நிகழ்வுகளை பற்றியும் அது குறித்த மகிமைகளை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய விசேஷம்தான் தைப்பூச திருவிழாங்க. இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது முருகப்பெருமான் ஆலயங்களில் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி தோன்றும் அப்படிங்கிறதுனால தைப்பூசம் அன்றே தை மாத பௌர்ணமியும் வருகிறது. தைப்பூசம் எவ்வளவு விமர்சையாக பெரிய உற்சவமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த திருவிழாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது 15 நூற்றாண்டுகளுக்கு முன் செல்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்மளுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கொண்டாடிய விழாக்களில் ஒன்று தான் தைப்பூச திருவிழா. முன்னோர்கள் கொண்டாடிய தைப்பூச திருவிழா பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவலோடு ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் பார்க்க போகிறோம். அதாவது தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது தற்காலிகத்தில் இருப்பது முருகப்பெருமானுக்குரிய உற்சவமாக மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்வதி தேவி பெருமாள் அப்படின்னு அனைத்து தெய்வங்களுக்குமான திருவிழாவாக இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் சிவபெருமான் மற்றும் முருகன் ஆலயங்களில் தற்போது நிகழ்வது போலவே திருவிழாக்கள் நடந்தேறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூச திருவிழா தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானினுடைய திருத்தலங்களில் முருகப்பெருமானை தரிசிக்க கூடுவாங்க அப்படிங்கிறதும் விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தற்போது தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த அபிஷேகத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் கண் திறந்திருப்பது போல ஒரு காட்சி பதிவாகி இருக்கிறது. தற்போது அந்த வீடியோ பதிவு உங்களின் பார்வைக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கண் திறந்திருப்பது போல ஒரு காட்சி தோற்றம் அளிக்கிறது. பக்தர்களை தரிசனம் செய்வதற்கும் பக்தர்களினுடைய தரிசனத்தை காண்பதற்கும் அவர்களுடைய பக்திகளை காண்பதற்காகவும் கண் திறப்பது போல இவருடைய பார்வை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ அப்படிங்கிறது
பலராலும் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்த பக்தர்கள் பலரும் பார்த்திங்க அப்படின்னா வியப்பில் ஆழ்ந்தது மட்டும் இல்லாமல் பக்தி பரவசத்துடன் கந்தனுக்கு அரோகரா, ஓம் சரவணபவ அப்படின்னு கோஷங்களை எழுப்பியவாறு முருகப்பெருமானை மிக மிக ஆரவாரத்துடன் தங்களுடைய தரிசனத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது, அதிசய நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிறது தாங்க நடக்கும். தற்போது தைப்பூசத்து அன்று நிகழ்ந்திருப்பது அப்படிங்கிறது கூடுதல் மகத்துவம் பெற்றதாகவும், முருகப்பெருமானே பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி தந்தது போலவும் பக்தர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அதிலும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு உரிய இந்த திருவிழா அப்படிங்கிறது மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்பட்டு வருதுங்க. முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அவரவர் வீட்டிலேயே தைப்பூச நாளன்று முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். முருகனை வழிபடுவதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும், பிரார்த்தனைகள் நிறைவேறிய பிறகு நேர்த்தி கடன் செய்வதற்காகவும் பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரை செல்வது அப்படிங்கிறது முருகனை வழிபடுவாங்க. முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையான செவ்வாய் அன்று வரக்கூடிய தைப்பூசம் மிக மிக விசேஷமானது. அவரவர் வீட்டிலேயே தைப்பூச நாளன்று முருகப்பெருமான மிக மிக எளிமையான வழிகளில் வழிபடலாம். என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் முக்கியமாக செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தைப்பூசத்தன்று நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். அதாவது முதல் நாளே திங்கட்கிழமை அன்று பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களை தொடச்சி அலங்கரித்து வச்சுக்கணும். காலையில் குளித்து விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு முருகப்பெருமானுக்கு பிடித்த அரளிப்பூக்களை மாலையாக சுட்டலாம். பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது போலவே முருகப்பெருமானுக்கு தனியாக 2 தீபங்கள், அப்படி இல்லைன்னா 6 தீபங்கள் ஏற்றணும். முருகப்பெருமான் பாடல்களை, பாசுரங்களை பாடுறது முருகனுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கந்த சஷ்டி கவசம், கந்தர் குரு கவசம், திருப்புகழ் அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை ஒலிக்கச் செய்யலாம். சரவண பவ என்ற மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு உச்சரித்து கொண்டே இருக்கலாம். பிரசாதமாக பார்த்தோம் அப்படின்னா பால், கருப்பு கொண்டை கடலை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே நாம் வச்சு படைக்கலாம். அதே மாதிரி பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க. அதே மாதிரி தேனும் தினைமாவும் வைத்து பூஜித்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும், திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்கிறவங்க தைப்பூசம் அன்று வேலுக்கு அபிஷேகம் செய்வது அவசியமான ஒன்று. அதே போல் தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி எடுத்து பூஜையை முடித்து கொள்ளலாம். அதே சமயம் தைப்பூசத்தன்று என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நாம் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. தைப்பூச விரதம் இருக்கிறவங்க அசைவம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. தைப்பூசம் வரக்கூடிய செவ்வாய் அன்று வீடு துடைக்கவும் கூடாது, சுத்தம் செய்யவும் கூடாது. முதல் நாளில் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. தைப்பூசம் அன்று முடிவெட்டவும் கூடாதுங்க. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையை வணங்குவது திருமண தடையை போக்கும். தைப்பூசம் 2025 ஆண்டில் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னரே வருகிறது அப்படிங்கிறதுனால தைப்பூசமும் பௌர்ணமியும் அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு தினங்களில் கொண்டாடப்படுது. முருகனுக்குரிய பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம். ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால இந்த தைப்பூச தினத்தன்று யாரும் மறக்காம தங்களுடைய பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்துவதற்கு இந்த தைப்பூச தினத்தை நீங்க
நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து முருகனுக்குரிய ஒரு சிறப்பு நாளாக பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய விரதத்தையும் வழிபாடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித நலன்களும் உண்டாகுவதோடு உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனுக்குடன் நிறைவேற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் தைப்பூச விரதத்தையும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து நீங்கள் வழிபட்டாலே போதுமானது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அறுபடை வீடுகளில் சென்று முருகப்பெருமானை தரிசிக்க முடியல அப்படின்னாலும் கூட உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் இல்லை தரிசனத்தையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே இந்த நாளில் பல வகைகளில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிக்கிறவங்க எளிமையாக பால் அபிஷேகத்தை மேற்கொள்ளலாம். இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால் சிகப்பு நிற மலர்களை முருகப்பெருமானுக்கு சூட்டி நீங்கள் வழிபடுவதும் சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க.